Hello friends, welcome back to our channel Nisha's Dairy World. இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழைக்காய் வச்சு ரொம்ப ஈஸியான சைட் டிஷ் ரெசிபி நான் பார்க்க போறோம். இது வந்து நம்ம லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ் எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். ஒரு பெஸ்ட் சைட் டிஷ்ஷா தான் இருக்கும். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கிறேன். ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுல கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி ஹீட் ஆகுறதுக்குள்ள நான் ஒரு வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். அதோட காம்பை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு நம்ம ஃபுல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நான் வந்து பீலர் வச்சு தோல் சீவி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வாழைக்காயில் செஞ்சு கொடுக்குறப்போ குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இது செஞ்சு முடிச்சுட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சு டேஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி நைஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் கையாலே கட் பண்ணிட்டேன். இது ரொம்ப ஹெல்தியும் கூட. வாய்வு இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி செய்கிறப்போ வாயெல்லாம் இருக்காது, ரொம்ப நல்லாவும் டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ தண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட் மட்டும் நம்ம அப்படியே வச்சு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம டக்குன்னு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி கொதிக்கிறப்போ ஒரே ஒரு மிக்ஸ் தான் நான் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வடிதட்டு வச்சு நல்லாவே வடித்து எடுத்துக்கிறேன். தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. அப்போதான் நம்ம மசாலா சேர்க்குறப்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து வடித்து எடுத்துட்டேன். வடித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு வேறு பவுலில் எடுத்துட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு பிஞ்ச் போல் வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு 1 ஸ்பூன் போல் சோம்பு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சால்ட் போட்டு தான் நம்ம வந்து தண்ணி வந்துட்டு பாயில் பண்ணோம். அதனால கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ நான் ஒரு பிஞ்ச் போல் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இப்போதான் இது வந்து ரொம்பவுமே அட்ராக்டிவாக தெரியும். குழந்தைங்கள்லாம் டக்குன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு வாழைக்காயில் நல்லா அந்த மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு லைட்டாக குக் ஆகிருக்கு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை பொரிச்சிட்டேன். இப்போ செகண்ட் தடவை நான் உங்களுக்கு பொரித்து காமிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கலாம். ஒன்று மேலே ஒன்று படாமல் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து போட்டுக்கிறணும். இந்த மாதிரி செப்பரேட்டாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு திருப்பி போடுறதுக்கும் வசதியாக இருக்கும். இப்போ லேசாக பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இதோட கலர் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு, அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டேன். திருப்பி போட்டுட்டு நம்ம இதை தனியாக எடுத்துடலாம். எடுத்து நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட வாழைக்காய் வறுவல் செம்மையாக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து வெரைட்டி ரைஸ், எல்லா ரைஸ்க்கும் இதை வந்து நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.